புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 ஃபைனல்ஸ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றிய வந்து பதிவு பண்ண இந்திய அணிக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மேட்ச பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு. அவர் கூட பேசலாம். வணக்கம் வெங்கட் பிரசாத். வணக்கம் பிரதர். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் போதே இந்த கோப்பை வந்து இந்திய பேர்ல எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு தான் நிறைய பேரால சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு தருணத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது மட்டும் கிடையாது. நம்ம நிறைய ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் எந்த டீமும் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, த சோ கால்டு ஜாம்பவான் ஆஃப் கிரிக்கெட், அவங்களுமே கூட T20 வேர்ல்ட் கப்பை 3 தடவை ஜெயிச்சது கிடையாது. நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். தொடர்ந்து 2 தடவை யாருமே ஜெயிச்சது கிடையாது. நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். சொந்த பிட்ச்ல, அதாவது யார் ஹோஸ்டா இருக்காங்களோ அவங்க T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதே கிடையாது. அது முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் அந்த ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. பட் இந்தியா மறுபடியும் ஜெயிச்சிருக்கோம். சோ இது வந்து ஒரு சூப்பரான சாதனை. இது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2024 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இருந்தே ஐசிசி கப் கிட்டத்தட்ட 4-5 இந்தியாவுக்கு வந்துருச்சு. அண்டர் 19 ஒன்னு விமென்ஸ் ஜெயிச்சோம், அண்டர் 19 மென்ஸ் ஜெயிச்சோம், சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சோம், அப்புறம் விமென்ஸ் வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம், இப்ப இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம். சோ கிரிக்கெட்டின் ஒரு சூப்பரான ஜாம்பவானா நம்ம வந்துட்டு இருக்கோம். அடுத்து 50 ஓவர் வேர்ல்ட் கப் 2027 லோடிங். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல வந்து சாட்னர் பேசினதை நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. பல இதயங்களை வந்து உடைச்சாலும் அதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைக்கு இந்தியா இன்னைக்கு எந்த அளவுக்கு பதிலடி கொடுத்தாங்க? சாண்ட்னர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது வந்து ஒரு வன்மத்தோட அப்படிலாம் சொல்ல, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்த்தாரு. ஏன்னா நீங்க நியூசிலாந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதாவது மைண்ட் கேமா. எக்ஸாக்ட்லி, அது மட்டும் தான் காரணம். ஏன்னா பேட் கமின்ஸ் அதை பண்ணாரு. அகமதாபாத் பிச்சு சண்டே இன்னைக்கு ஜெயிச்சதுல T20 வேர்ல்டு கப்ல நம்ம நியூசிலாண்டை தோக்கடிச்சதே கிடையாது. இது எல்லாமே ஆல்ரெடி நமக்கு ஒரு பிரஷரா மண்டேல ஏறி உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் நம்மளுடைய வரமும் சரி சாபமும் சரி சோசியல் மீடியா தான். ஓகேங்களா, இந்தியா பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி வந்து ஒரே ஒரு தோல்வி நம்ம சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததுக்கு, அப்கோர்ஸ் நம்ம தோத்த விதம் தவறுதான், பட் அதனால வேர்ல்டு கப்பே நமக்கு இல்ல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த ஆன்டி இந்தியன் போர்சஸ், உலகம் ஃபுல்லா இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காத போர்சஸ் எல்லாம் இந்தியா சந்தோஷப்படுற கிரிக்கெட்ல ஒரு தோல்வி அனுபவிச்சாலும் உடனே அதை வந்து வேற மாதிரி எடுத்துட்டு போறதுலாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த பிரஷர்ல இந்தியா இருக்கும் பொழுது இப்படி ஒரு வேர்டும் நம்ம போட்டு விட்டா அது அடிஷனல் பிரஷர் ஆட் பண்ணும் தான் அவர் ட்ரை பண்ணாரே தவிர இன்டென்ஷனா சொல்லக்கூடிய பேட் பிஹேவியர் கிடையாது. இன்னொன்னு ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், பேட் கமின்ஸே, ஆஸ்திரேலியா இஸ் நோன் ஃபார் இஸ் ராங் ஆட்டிடியூட்ஸ், பட் பேட் கமின்ஸே அதை இன்டென்ஷனலா நாங்க சைலண்ட் ஆக்குறோம் பாருங்கன்னு சொல்லல. அவர்கிட்ட இவ்வளவு பெரிய கிரௌட் சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்க போது 2023 கேட்டாங்க, இவ்வளவு பெரிய கிரௌட் சப்போர்ட் இந்தியாவுக்கு இருக்க போது அதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு, அப்படி ஒரு கிரௌட சைலண்ட் ஆக்க முடிஞ்சதுன்னா அதோட பெரிய வரேன்னு, அதுக்கான முயற்சி நாங்க பண்ணுவோம் தான் சொன்னாரு. மிச்சல் மார்ஷ் தான் மேட்சுக்கு அப்புறம் ஓவர் சீன் போட்டது, அதுக்கான பதில வெற்றி அவரு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா சாண்ட்னரும் சரி பேட் கமின்ஸும் சரி அந்த இன்டென்ஷன்ல சொல்ல. பட் ஒரு தடவை தான் மாசத்துக்கு ஒரு தான் அமாவாசை, சும்மா தோத்துக்கிட்டே இருக்க மாட்டோம். இந்த முறை சூப்பரா ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த மேட்சுக்கு நம்ம அப்படியே வந்தோம்னா, நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துலயே நியூசிலாந்து வந்து தவறு செஞ்சுட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. நீங்க என்னுடைய வீடியோ இன்ஸ்டால போட்டு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொல்லியிருந்தேன், எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் கண்டிப்பா போலிங் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல சேசிங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதே கஷ்டம். நீங்க அதையும் மீறி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண 2 ரீசன், பட் அது முன்னாடி இந்த பாயிண்ட்க்கு வரேன். ஏன்னா நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்காட்ட தோத்த அகமதாபாத்லாம் தோத்தோம், இதே பிட்ச்ல இதே கிரவுண்ட்ல தான் தோத்தோம். ஆஸ்திரேலியாட்ட 2023 இதே கிரவுண்ட்ல தான் தோத்தோம். ஆனா ரெண்டுமே பிளாக் சாயில், வேற இது மிக்ஸ்டு சாயில், பிளாக் அண்ட் ரெட் மிக்ஸ்டு சாயில். இந்த இடம் கிட்டத்தட்ட நம்ம செமிஃபைனல் ஆன வேன்கடே மாதிரி தான். சோ இதுல சேசிங்கிறது தான் ஈஸி கம்பேரிட்டிவ்லி. அதனால தான் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதாவது சேசிங் ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது. இதே மிக்ஸ்டு சாயில்ல இதே வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்கா கனடா கூட விளையாடும் போது 213 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி எடுத்தாங்க. கனடா புதுசா அந்த டீம் அவங்க 170 ரன் கிட்ட அடிச்சாங்க நீங்க பாத்தீங்கன்னா. சோ சேசிங் இஸ் டிஃபிகல்ட் ஹியர். அதையும் மீறி இந்தியா ஜெயிச்சதுக்கு ரீசன் 250ங்கிற ஹியூஜ் டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு 13 புள்ளியில இருந்து எக்ஸ்பெக்டேஷன் வருங்கிறப்ப எல்லாருமே த்ரெட்டன் ஆயிடுவாங்க. ரெண்டாவது, இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவுமே நியூசிலாந்து வந்து அவ்வளவு சூப்பரான பேட்டிங் கிடையாது. அவங்களுடைய ஃபீல்டிங்கும் போலிங்கும் தான் அவங்க ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்க ஸ்ட்ரென்த். இன்னி வரைக்கும் ஒரு டிராப் கேட்ச் கிடையாது. ஆனா பேட்டிங் கொஞ்சம் சொதப்பலாதான் இருந்திருக்கு. நிறைய மேட்ச்ல சாட்னர் ஆட வேண்டி இருந்திருக்கு. இந்த போன செமிஃபைனல்ல திடீர்னு 2 பேர் செமையா ஆடவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சே தவிர அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும்.
பட் ஸ்டில் அவங்க இந்தியாவை வந்து ஓரளவுக்கு ஒரு 200-210 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஃபைட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. பட் 250 was too huge for them. சோ டாஸ்ல எடுத்த முடிவெல்லாம் தவறு கிடையாது. இந்தியா சூப்பரா விளையாடுனாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி 2 மேட்ச், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடின மேட்ச் ஆகட்டும், அதற்கு அடுத்தது இங்கிலாந்து கூட விளையாடின மேட்ச் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா விளையாடினப்போ 200+ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல. இல்ல பிரதர், அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு டே எப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்க மறுபடியும் நான் T50 ஓவர் வேர்ல்டு கப் 2023 வரேன். நீங்க அந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு தாரக மந்திரம் உண்டு 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல. இன்னைக்குமே 50 ஓவர்ல அவங்க ஜாம்பவர். அவங்க என்னன்னா, இந்த ஃபைனல்ஸ் இஃப் யூ வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட், இது தாரக மந்திரம் ஆஸ்திரேலியாவுக்கு. ஆனா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, டாஸ் வின் பண்ணி இந்தியாவை பேட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிளாக் சாயில்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுதான் கஷ்டம், சேசிங்க்கு ஈஸி ஆயிடும் கண்டிஷன்ஸ் அப்படிங்கறத அவங்க அழகா பயன்படுத்தினாங்க. அப்கோர்ஸ் அதே விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நடந்தது. பட் அது டோட்டல் கண்டிஷன்ஸ் வேற. ஓகேங்களா, இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்ச் நான் சொன்னது. பட் அகைன் இந்த சிச்சுவேஷன்ல அவங்க எடுத்த அந்த முடிவு வந்து பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுத்தாங்க. பட் வி அவுட் பிளேட் தம். நாம வந்து பேட்டிங்ல இப்படி ஒரு மேசிவ் நாக் கொடுப்போம்னு எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் இன்னிங்ஸ் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாவும் வந்தப்போ திடீர்னு ஸ்லோ பாலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. நியூசிலாந்து பண்ண தப்பு என்ன நான் சொல்றேன் தெளிவா, ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே ஸ்லோ பால் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து சஞ்சு சாம்சனுக்கு சம அட்வான்டேஜா போச்சு. ஏன்னா அவர் வந்து முந்தி மாதிரி சும்மாவே கிராஸ் ஷாட் ஆடுற பிளேயர் கிடையாது. பாலை பார்த்து அழகா ஸ்ட்ரைக் பண்ற பிளேயர் ஆயிட்டாரு. ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு இந்த பிச்சை ஹெல்ப் பண்ணுங்கிறப்போ ஆரம்பத்திலேயே ஷார்ட் பால் போட்டாங்க, செம்ம அடி வாங்கிட்டாங்க. அப்புறம் ஷார்ட் பால் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது, ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் தூபே ஃபினிஷ் இட் இன் ஸ்டைல். அதனாலதான். பட் டிசிஷன் தப்பு கிடையாது. ஓகே, இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தோம்னா இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இது பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இந்தியா பவுலிங் போடும்போது இது பவுலிங்க்கும் ஹெல்ப் பண்ற பிச்சா இருக்கு அப்படிங்கிறது இந்தியா பவுல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? இல்ல பிரதர், அது பவுலிங்க்கும் ஹெல்ப் பண்ணிச்சு நான் முழுசா சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க பாத்தீங்க வருண் வாஸ் பிட் ஸ்ட்ரகிளிங். இவங்க ஆரம்பத்திலேயே குரூஷியல் விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. அண்ட் ஆஸ்க் வாஸ் வெரி ஹைங்கிற பட்சத்துல பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா, இதே வெஸ்ட் இண்டீஸோ இல்ல இங்கிலாண்டோ, வெஸ்ட் இண்டீஸ் கூட இல்ல, இதே இங்கிலாண்டோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோ இந்த டார்கெட்டுக்கு ஆடி இருந்தா கூட they would have come till 220 230. ஏன்னா அவங்க கிட்ட பேட்டிங் லைனப் பயங்கர ஸ்ட்ராங். ஓகேங்களா, இன்னைக்கு நியூசிலாந்துக்கு பேட்டிங் லைனப் சரியா இல்லங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிச்சே தவிர போலிங்க்கு ரொம்ப ஃபேவரபிள் ஆல. நான் சொன்னது வந்து அந்த பாயிண்ட் நானே சொன்னேன். ஒரு ஓல்டு பால், அதாவது ஒரு டெஸ்ட் அளவுக்கு ஓல்டு பால் அப்படி யோசிக்காதீங்க. பட் ஒரு T20 ரேஞ்ச்ல ஓல்டு பால் ஆனதுக்கு அப்புறம் அது அழகா ஸ்லோயர் டெலிவரிக்கே ட்ராக் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஆன் த மேட்ச் கோயிங் நம்மளுடைய போலிங் ஆரம்பத்துல இருந்தே நம்ம வந்து குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு எதிராக பண்ண டெக்னிக்கை இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு எதிராக பண்ணோம். சவுத் ஆப்பிரிக்கா என்ன தெரியுமா பண்ணாங்க நமக்கு எதிராக? ஃபர்ஸ்ட் 7 ஓவர்லயே 6 போலர்ஸ் யூஸ் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவருடைய விக்கெட், ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்து மேட்ச் கொஞ்சம் கைக்கு வர வரைக்கும் 4 போலர் யூஸ் பண்ணோம். முதல் 4 ஓவர் 4 போலர். சோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி நிறைய யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே விக்கெட் விழுந்த பிரஷரை கொடுத்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கொலாப்ஸ் ஆனாங்களே தவிர பிட்ச் வந்து ரொம்ப ஒன்றும் வேரியேஷன் இல்ல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு செகண்ட் பேட்டிங்க்கு பிட்ச் கொஞ்சம் ஸ்லக்கிஷ் நேரத்துல ஆகும். பட் அதை வந்து இன்னைக்கு ஸ்லக்கிஷ் ஆகல, அவ்வளவுதானே தவிர பெருசா பவுலருக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்ல மாட்டேன். இந்தியாவோட பேட்டிங் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா மேல நிறைய கேள்விகள் இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நிறைய டக்கும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு பிக் கேம், அதாவது பிக் ஃபைனல்ல வந்து அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போயிட்டா இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும், ஆரம்பமே சரியில்லைன்னா முடிவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சோசியல் மீடியாலாம் பார்க்க முடிஞ்சது. அதற்கு ஒரு பதில் கொடுத்திருக்காரு இன்னைக்கு அபிஷேக் சர்மா. பிரதர், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சோசியல் மீடியா ஒரு சாபமாவும் இருந்திருக்கு, ஒரு வரமாவும் இருந்திருக்கு. சரிங்களா, நிறைய எக்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டருமே இதை வந்து வலியுறுத்தி இருக்காங்க. நானுமே சொன்னேன் செமிஃபைனல்ஸ்ல அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு நான் சொன்னேன். அதை வந்து நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அவரை டீம் விட்டு விலகணும்னு சொல்ல, பிரேக் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்க வந்து அந்த குவார்டர் ஃபைனல் மாதிரி ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஆடும்போது அவர் ஒரு டிராப் பண்ணாரு பாத்தீங்களா, அதுலயே அவர் பிரஷர் ஹேண்டில் பண்றதுக்கு தயாரா இல்ல, ரொம்ப ஒரு எக்கச்சக்க பிரஷர் மண்டையில வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சது. சோ அதுக்காகத்தான் ஒரு பிரேக் செமிஃபைனல் வேணும்னு சொன்னேன் தவிர ஃபைனல் அவர் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை. எதுக்கு? ஆனா மத்த பிளேயர் சொன்னாங்க. பட் ஸ்டில் அவரை டீம் பேக் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த டீம் கௌதம் கம்பீர். நம்ம வந்து டெஸ்ட் தோல்விக்கு அவரை பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றோம் இல்லையா, அதே கௌதம் கம்பீருக்கு நீங்க T20 கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவரை நிறைய விஷயத்துல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். இந்த பேட்டிங் ஆர்டர் ஏன் மாத்திக்கிட்டே இருக்கீங்க? அப்ப அவர் ஒரு பதில் சொன்னாரு, ஓபனர்ஸ் தவிர எல்லாரும் எல்லா பொசிஷன்லயும் ஆட தயாரா இருக்கணும்னாரு. இந்த வேர்ல்டு கப் அது எவ்வளவு தேவைப்பட்டுச்சு நீங்க பாத்தீங்க. அதை வந்து திலகவர்மாவுமே ஹைலைட் பண்ணாரு. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கோச் இவருக்கு சப்போர்ட் பண்ணது கரெக்டா போச்சு. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்
நீங்க வந்து ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த சாயில் பயங்கர சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நியூசிலாந்துக்கு அதுவும் ஒரு நான் கீ சொல்றேன் பாருங்க. அவங்க கிட்ட நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பயங்கரமா இல்ல. இருந்தது ரச்சின் ரவீந்திராவும் இவரையும் தான் நம்பி சாப்மன் தான் நம்பியிருந்தாங்க. 2 பேருமே இன்னைக்கு ஃபிளரிஷ் ஆகல. வேறாஸ் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டா இட் வில் பி a great advantageங்கிறதுனால தான் அவரை பேக் பண்ணாங்க. அவரும் பெரிய ஒரு தப்பு பண்ணாரு இந்த மேட்ச் வரைக்கும். அது என்னன்னா எல்லா பாலையும் தூக்கி லெக்ல கிராஸ் ஷாட் ஆடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு அதை திருத்திக்கிட்டாரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னரை போட்டு தான் நீங்க கலாய்க்கிறீங்க. சோ ஆஃப் ஸ்பின்னர் ஓவர்ல நான் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிறேன்ப்பா, இல்ல 4 அடிக்கிறேன்ப்பா, அப்புறம் 6 அடிக்க ஆரம்பிக்கிறேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு பாத்தீங்களா? அதுதான் வெற்றிக்கு காரணம். சோ அவர் பண்ண வேண்டியது கரெக்ஷன் தானே தவிர அவரை விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கௌதம் கம்பீர் அண்ட் சூரியகுமார் யாதவ் நினைச்சாரு. பேக் பண்ணாங்க. தட் ஷோட் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் டுடே. சேட்டன் சம்பவம் பேக் டு பேக் என்ன சொல்றீங்க? சேட்டன் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு பாடங்க. சஞ்சு சாம்சன் ஒரு பாடம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லெசன் கொடுத்தாரு. 2024 வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட்ல அவர் இருந்தாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பிளேயிங் லெவன்ல அவர் இல்ல. அதே மாதிரி நிறைய தோல்விகளை சந்திச்சாரு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சோசியல் மீடியா அவருக்கு ஓவர் ஹைப் கொடுத்தது. கொஞ்சம் அவருடைய பிஆர்ஓஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தேவையெல்லாம் பார்த்தாங்க. பட் அவர் ஒரு ஸ்டேஜ்ல புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பிஆர்ஓஸோ இல்லைன்னா இந்த சோசியல் மீடியாவோட அந்த பாசிட்டிவ் ப்ரெஷரோ நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல. நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறப்ப சச்சின் டெண்டுல்கர்ட்ட பேசினதா அவரே சொன்னார் இப்போ. சோ அதுல அவர் பண்ண ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன தெரியுமா? அபிஷேக் சர்மா சொன்ன அதே விஷயம் தான். கிராஸ் பேட், அதாவது ஒரு பால் வந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கி தூக்கி அடிக்கிறது. ஒரு 2 பால் வெயிட் பண்ணிட்டு 3ஆவது பாலே 6 அடிக்க ஆரம்பிக்கிறது. பாலோட டைரக்ஷனுக்கு எதிராக அடிக்கிறது. இதெல்லாம் இப்ப இருக்கிற T20 ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எல்லாரும் ஸ்லோ பவுலர்ஸ் போடுறாங்க, ஃபேஸ் வேரியேஷன் போடுறாங்க. அதை கரெக்ட் பண்ணிட்டு நான் என்னுடைய ஃபிளிக் ஷாட்ஸ் மூலமா ஸ்கோர் பண்ணுவேன், பவுண்டரிஸ்லயே அதிகமா ஸ்கோர் பண்ணுவேன், தேவைப்படும் போது மட்டும்தான் 6 அடிப்பேன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாரு பாருங்க. அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். அந்த மேட்ச்லயே நான் சொன்னேன் இதுக்கப்புறம் அவர் சூப்பர் பிளேயரா வருவார். ஏன்னா அவருடைய மிஸ்டேக் அவர் கரெக்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இன்னொரு பியூட்டி என்னன்னா இது மட்டும் கிடையாது. நோட் திஸ் பாயிண்ட். இதுக்கப்புறமா அவர்கிட்ட நிறைய நாட்ஸ் பார்க்க போறீங்க. ஏன் தெரியுமா? அவர் கிரிக்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிட்டாரு. he is going to come as big as ஒரு, அதாவது அந்த நம்பர்ஸ் எடுத்துக்காதீங்க, பட் சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங்ல எப்படி குரூஷியலா இருந்தாரோ, சேவாக் ஓப்பனிங்ல எப்படி குரூஷியலா இருந்தாரோ அந்த மாதிரி இவர் வரப்போறாருன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்டோட சூட்சுமம் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க பேட் பால்ஸ் தான் பனிஷ் பண்ணணும், நல்ல பிக்சர்ஸ்ல பால்ஸ் பனிஷ் பண்ணணும், எல்லா பாலையும் பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. தட் இஸ் வாட் இஸ். ரெண்டாவது, என்னைக்குமே எவ்வளவு பேட் டைம் வந்தாலும் ஹோம் ஒர்க் ஹார்ட் ஒர்க் நீ பண்ணிக்கிட்டே இரு. ஒன்ன ஒருத்தர் நம்புறாங்கன்னா அவங்களையும் நீ நம்பு, யூ வில் கம் பேக் அப்படிங்கிறதுக்கான சூப்பர் எக்ஸாம்பிள். அவரை பார்த்து நானுமே ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். நிறைய எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னடா ரிசல்ட் வர மாட்டேங்குதுங்கிறப்ப இனிமே ரிசல்ட் வரும்ன்ற நம்பிக்கை அவரை பார்த்து எனக்கு வந்துச்சு. சோ வண்டர்ஃபுல். இன்னொரு சின்ன க்ளூவும் கொடுக்குறேன். இந்த வேர்ல்டு கப்ல வாஷிங்டன் சுந்தர் வந்து அவரு டீம்ல இருக்காரு, பெருசா பண்ணலப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா எதிரான தோல்விக்கு அவர் தான் காரணம்ன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. அடுத்த வேர்ல்டு கப்ல இதே வாஷிங்டன் சுந்தர் இதே மாதிரி சஞ்சு சாம்சன் மாதிரி ஹீரோ வருவாரா இல்லையா பாரு. அடுத்தது இஷான் கிஷன். ரொம்ப நாளா ஆளை காணும். உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணாரு. ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பிக் ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மேட்ச்ல பெருசா நாக்ஸ் எதுவுமே விளையாடல. ஃபைனல்ஸ்ல இன்னைக்கு ஒரு பெரிய நாக் விளையாடி ஒரு 1/2 சதத்தையும் பதிவு பண்ணாரு. ரொம்ப வருஷமா அவருக்கு கிடைக்காத வாய்ப்பை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்காருன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? பிரதர், அவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாடமா இருந்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன். பாடம் 1 சஞ்சு, பாடம் 2 இஷானா சார்? அப்சல்யூட்லி. இவரும் ஒரு பாடம் தான். அது ஏன் நான் சொல்றேன், ருத்ராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் நம்ம சாய் சுதர்ஷன், இவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன நான் சொல்றேன். டீம்ல பயங்கரமான போட்டி, எனக்கு ஸ்கில் குறைச்சல் இல்ல, பட் டீம்ல சம போட்டி. அதுக்காக மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் பேக்கும் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன்ல வாய்ப்பு கிடைக்காம போதுப்பா அப்படின்னு நீங்க மனம் தளராம உங்களுடைய ஹோம்ஒர்க் நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபேட் உங்க பக்கம் திரும்புங்கிறதுக்கு இஷான் கிஷனோட பெரிய எக்ஸாம்பிள் இல்ல. நடுவுல கொஞ்சம் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவரோட ஆட்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஸ்டின் ஆச்சு, நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. திடீர்னு ஒரு 2 டோர்னமெண்ட்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்ல செமையா ஆடினாரு. அவர் எக்ஸப்ஷனலா ஆடினாரு. இது வரைக்கும் ஜெயிக்காத ஜார்க்கண்டுக்கு அவர் கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு, கேப்டனா பேட்ஸ்மனா. அதுதான் எல்லாரையும் அவர் திரும்பி பார்க்க வச்சது. 2வது தலைவா, லக் இஸ் ஆல்சோ ஃபேவரிங். சோ அந்த இடத்துல வந்து ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் நமக்கு தேவை அப்படின்றது டீமுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா சஞ்சு சாம்சன் சில நேரத்துல கொஞ்சம் ஆஃப் த ஃபார்ம் இருந்தார் அப்போ. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் ஒருவேளை இல்லைன்னா நமக்கு ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்கா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதுனால தான் இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. என்ன அழகா யூட்டிலைஸ் பண்ணி 2 பேரையும் டீம்ல வச்சுக்கணும்ன்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் பண்ணாரு பாருங்க. சோ அவரும் ஒரு பாடம். எப்படி தெரியுமா, உனக்கு வாய்ப்பு வரலன்னு நீ வந்து துவண்டு போய் கை விட்டுறாத, கீப் ட்ரையிங், ஒரு நாள் ஃபேட் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள். இது இவருக்கும் நடக்கும். யாரு, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கும் நடக்கும். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் கோலி, he will be in the team.
ஸோ கீப் பிளேயிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் நம்ம சாய் சுதர்ஷன், இஷான் கிஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தது நிறைய பேரால பேசப்பட்டு இருக்கிற ஒரு பெயர், அன்சங் ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்கிற ஒரு பெயர் சிவம் தூபே. எனக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா உண்மையிலே சொல்றேன், சிவம் தூபேவை 2024 நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாதிரி யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. நம்மளோட இன்டர்வியூல நான் நிறைய தடவை அவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியில்லை எதுக்கு டீம்ல வச்சிருக்காங்க பேசினேன். பட் இந்த ஒரு 2 வருஷம் அவர் பண்ண அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கு பாத்தீங்களா, சேசிங்ல நான் பெரிய மாஸ்டர் இல்லைன்ற சிச்சுவேஷனை நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச் நம்ம தோத்துருப்போம் அந்த ஒரு பைலேட்டரல் சீரீஸ்ல, அதுலயே ப்ரூவ் பண்ணாரு. அண்ட் இன்னுமே அவருடைய பிரச்சனை வந்து ஃபுட்வாக் தான் இருக்குன்றத நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லா மேட்ச்லயுமே ட்ரிகரிங் மூவ்மெண்ட்னு ஒண்ணு கிரிக்கெட்ல உண்டு, உங்களுக்கு தெரியும். பால் வரதுக்கு முன்னாடி நவந்து கரெக்டா தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது, அது கோலி மாஸ்டர் அதுல. சோ அத இவர் பண்ண ஆரம்பிச்சாரு நின்ன இடத்துலயே பேட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த ஒரு மிஸ்டேக்கை திலகவர்மா பண்ணாரு ஒரு நாள் மட்டும். ஆனா பாலுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் நவந்து ஆடுற அந்த ஒரு எபிலிட்டிய சிவம் துபே பிக் பண்ணாரு. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துச்சு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எவ்ரிதிங். உங்களுக்கு 2024 வேர்ல்டு கப்ல அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு ஸ்கோப்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீ 20 ரன்ல 30 ரன் அடிச்சா போதுங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்ப ஒரு சீனியர் பிளேயர் கிடையாது, அப்ப ஒரு ஜூனியர் பிளேயர். வி ஹேட் கோலி, வி ஹேட் ரோஹித் சர்மா இந்த ஸ்குவாட், பட் ஜடேஜா இந்த ஸ்குவாட். பட் இப்ப வந்து அவர் ஒன் ஆஃப் த சீனியர் பிளேயர். அதாவது 2 போன வேர்ல்டு கப் விளையாடி இந்த வேர்ல்டு கப் விளையாடின ஒரு சில பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்ஷதீப் சிங் மாதிரி இவரும். சோ அதனால அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு. எந்த இடத்துல எல்லாம் சிங்கிள்ஸ் ஆடணுமோ அந்த இடத்துல எல்லாம் சிங்கிள்ஸ் ஆடினாரு. எந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுமோ அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ரன் ஆச்சும் வந்தாரு. 2 ரன் ஓடினார் பஸ் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து, என்னால மறக்க முடியாது. சோ he played wonderfully. அண்ட் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி இன்னும் சொல்லிட்டா, இன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க இந்தியன் டீம். என்னன்னா ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஆர்வமா முன்னாடியே வந்தார். ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் 2 பேருமே சூப்பர் பிளேயர். சூரியகுமார் யாதவ் மேட் 15 crucial match against USA. ஆனா 2 பேருக்குமே பிக்கப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு இந்த வேர்ல்டு கப்ல. திஸ் பிட்ச் டசன்ட் அலோவ் இட். ஏன்னா நியூசிலாந்து நல்லா விளையாடி இருந்தாங்கன்னா இந்த டார்கெட்டே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்பவே சிவம் துபே அமைச்சிருந்தா, ஒண்ணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு இந்த பிட்ச் சூப்பரா இருக்கு. 2வது சிவம் துபேயோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா, ஸ்லோவர் டெலிவரி, மீடியம் பேஸ் டெலிவரியா அவர் சூப்பரா ஹிட் பண்ணுவார். ஏன்னா அவருடைய பேட் ஸ்விங், ஹைட் அண்ட் ஆர்ம் பவர் அந்த மாதிரி. சோ அதை யூஸ் பண்ணி அவர் பொழந்துட்டு இருப்பாரு. அந்த ஒரு சின்ன ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்க. மிஸ் பண்ணதுனால 255 இல்லனா 267 போயிடும். அக்ஷர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச்லயே அவரோட அந்த 2 கேட்சை பார்த்து வியக்காத மக்களே இல்ல. அதுல இருந்து இந்த மேட்சுக்கு வந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடும் போது அவர் இல்ல. அஸ் அ வைஸ் கேப்டனையே டிராப் பண்ற அளவுக்கு இந்த டீம் இருக்காங்கிற அளவுக்குலாம் பேசப்பட்டு இருந்தது. இப்போ வந்தாரு. ஃபின் ஆலன் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 33 பால்ல ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணாரு. ஒரு ஹிமாலய பேட்ஸ்மேன் எப்படி விக்கெட் எடுக்க போறாங்கன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா டாப் 2 பேட்ஸ்மேன் தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருப்பாங்க நியூசிலாந்துல. அவங்க விக்கெட்டை எடுத்தா மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு பேசப்பட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து அவருக்கு அந்த விக்கெட் முன்னாடி பாலுக்கு தான் வந்து அவரோட வீக்னஸை காமிச்சாங்க. கரெக்டா அதே மாதிரியே அக்ஷர் பட்டேல் ஓவர்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த ஒரு பாலை போட்டு அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்க போறான்னு அஸ்வின் முன்னாடியே சொல்லியிருந்தார். ஹாட்ஸ் ஆஃப் டு ஹிம். நானுமே என்னோட சேனல்ல சொல்லியிருந்தேன், இந்த மேட்ச்ல 2 விக்கெட் அக்ஷர் பட்டேல் எடுப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா என்ன பியூட்டி அப்படின்னா, அந்த 6 ஒரு பால் போச்சு பாத்தீங்களா, அதுவுமே அவர் இந்த பால் தான் ட்ரை பண்ணாரு. பட் பிட்ச் கொஞ்சம் வைட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ஆக்சுவலா ஃபின்னாலனுக்கு நம்ம இவ்வளவு பெரிய புகழ் கொடுக்குறோம். அதுக்கு அவர் நல்ல பிளேயர் தான், நான் மறுக்கல. பட் த வே ஹி பிளேட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா காரணம் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் வேர் டெட்லி தட் டே. அவங்களுக்கு வந்து கான்பிடன்ஸ் ஃபுல்லா டிராப் ஆயிடுச்சு. நீங்க அப்படி பண்ணவே கூடாது. எப்படி 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியன் டீம் போலிங் போடும்போது இப்படி தொங்கின்னு வந்து போலிங் போட்டாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தே ஹேட் a good target to defend. ஆனா அதை அவங்க செய்யலங்கிறது தான் ப்ராப்ளம். அதை அவர் யூஸ் பண்ணிட்டாரு. வேறஸ் அவருக்கு இன்னுமே ஒரு டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்னா, 2 பேருக்குமே நான் சொல்றது, டிம்முக்கும் அதுதான், ஃபின்னுக்கும் அதுதான். மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப்க்கு நீங்க வந்து எய்ம் பண்ணி பாலோட பேஸ வந்து ஒரு மீடியம் பேஸ் மாதிரி வச்சு நல்ல லென்த்தியா போட்டு விட்டீங்கன்னா அவுட் ஆறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு டிராபேக் அவருக்கு இருந்தது. அதைத்தான் முன்னாடி பால ட்ரை பண்ணி ஒரு 6 கொடுத்தாரு. பட் அடுத்த பால்ல தூக்கிட்டாரு அக்ஷர் பட்டேல். நவ் கமிங் பேக் டு அக்ஷர் பட்டேல், லாஸ்ட் வேர்ல்டு கப்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் தலைவா, அக்ஷர் பட்டேல் இஸ் a ஃபைண்ட் ஃபார் இந்தியன் கிரிக்கெட். ஓகேங்களா? அதாவது ஜடேஜாவோட கேப்பை வந்து T20ல ஃபில் பண்றது அக்ஷர் பட்டேல், டெஸ்ட்ல ஃபில் பண்றது வாஷிங்டன் சுந்தர்னு சொன்னேன். சோ ஹி இஸ் டூயிங் a great job அக்ஷர் பட்டேல். அண்ட் திருப்பியும் சொல்றேன், இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல அவரை டிராப் பண்ணது காரணம் வந்து அவரை உட்கார வைக்கணும், அவரு ஒர்த்தில் அப்படிலாம் கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் ஜிடிக்கு விளையாடி இருக்காரு. இந்த பிச்சோட கண்டிஷன்ஸ் அவருக்கு நல்லா புரியும். அதனால ஃபைனல்ல ஒரு வேளை தேவைப்படுமாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு தான் வாஷிங்டன் சுந்தர் உள்ள கொண்டு வரணும்னு இவரை உட்கார வச்சாங்களே தவிர இட் வாஸ் நாட் தி இன்டென்ஷன். பட் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட ரோல் அவர் ரெட்டிப்பா பண்ணாரு. சரி, அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ன்றதையும் மாறி இந்த மேட்சை நான் எடுத்துட்டு போக வேண்டாங்கிற மாதிரி இந்த 2 கேட்ச் போன மேட்ச்ல. அண்ட் இன்னைக்கு அவர் போட்ட போலிங் வந்து
இட் வாஸ் ஃபேபுலஸ். அவங்களுக்கு வந்து ஒரு 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 பொசிஷன் நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒருவேளை டாஸ்னால தானே நான் சொன்னேன்ல, இல்ல நியூசிலாந்து டிடன்ட் பேட்னு, அதுக்கு இவரும் ஒரு காரணம். அதாவது பும்ரானாலே நம்ம அடிக்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருந்துட்டாங்க. பவர் பிளேலே கிட்டத்தட்ட 8 ஓவர்ஸ்ல பும்ரா 2 ஓவர் போட்டார். அது ஒரு பெரிய டிராபேக் அவங்களுக்கு. இன்னொரு டிராபேக் என்னன்னா, இவன் எப்படியா அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கவே முடியலையடா அப்படிங்கிற மாதிரி பால ஸ்லோவாவும் போட்டாரு, லென்த்தியாவும் போட்டாரு. இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. சோ ஹி எக்ஸ்ப்ளாய்டட் த கண்டிஷன்ஸ் வெரி வெல். அவரோட ஹோம் பிச் மறந்துடாதீங்க, பும்ராக்கும் சரி அக்சர் பட்டேலுக்கும் சரி இது ஹோம் பிச். அதை அவ்வளவு அழகா பயன்படுத்தினாங்க. சோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் ஹிஸ் ஆட்டிடியூட் அண்ட் தென் தி ஸ்கில். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமா நீங்க எதை குறிப்பிட்டு சொல்லுவீங்க? அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் தலைவா. அவங்க வந்து அவங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் இன்னும் T20க்கு உகந்த ஸ்டைலா இல்ல. நீங்க கேட்கலாம், என்ன சார் நீ இப்படி சொல்றீங்க, ஃபைனலுக்கு வந்த டீம், அவங்க ஃபைனலுக்கு வந்தாங்கன்னா அது காரணம் சவுத் ஆப்பிரிக்கா பண்ண சொதப்பல். ஏன்னா நீங்க பாத்தீங்க, அவங்க சூப்பர் 8க்கே வர முடியாத சூழல்ல இருந்தாங்க. கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவை ட்ரால் பண்றது, இந்தியாவுக்கு ஆக்ஷன் காட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட ஸ்கில்ல போக்கஸ் பண்ணியிருந்தா 147க்குள்ள சுருட்டி இருந்தாங்க இவங்களை ஸ்ரீலங்காவன்னா அவங்களே உள்ள வந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வல்னரபிளா தான் இருந்தாங்க நியூசிலாந்து. அதுக்கப்புறமா அவங்க வந்து சூப்பர் 8ல விளையாடினது உண்மையிலே பாராட்டுக்குரியது. தே டிட் தேர் பெஸ்ட். ஓகேங்களா? ஆனா அப்பவுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ல வந்தப்போ தே ஹேட் எவ்ரி சான்ஸ் டு லூஸ். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா போல்ட் வெரி பேட்லி. ஆனா இன்னொன்னு, இப்ப இவ்வளவு நேரம் உங்களோட நெகட்டிவ் சொன்னல, பாசிட்டிவ் சொல்றேன். அவங்களுடைய பிளஸ்ஸே அவங்களுடைய ஃபீல்டிங் அண்ட் போலிங் தான். ஃபேபுலஸ் போலிங் அவங்க கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு பண்ண 2 மிஸ்டேக் நம்பர் 1 நான் சொன்ன மாதிரி பேட்டிங். அவங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் பேட்டிங் அவங்க கொண்டு வரணும். அது வந்து இவரை மட்டுமே நம்பி இருக்காங்க, பிலிப்ஸை மட்டுமே நம்பி இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு சில நேரங்கள்ல வந்து பயங்கரமா விளையாடுறாரு, ஹெய்டன் மாதிரி விளையாடுறாரு. ஒரு சில நேரத்துல அவர் வந்து எதுக்கு விளையாடுறாருன்னே தெரியாத மாதிரி விளையாடுறாரு. சோ அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் டெக்னிக்ஸ்ல. ரெண்டாவது, அவங்க இன்னொரு ஃபயரிங் பிளேயரை நடுவுல கொண்டு வரணும் யாராவது ஒரு இடத்துல. இப்போ டாரில் மிச்சல் இஸ் ஃபேபுலஸ், நான் அதெல்லாம் அவரை குறை சொல்லவே இல்லை. பட் அந்த இடத்துல மேபி அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமோ இன்னொரு நல்ல ஒரு வில்லியம்சன் மாதிரி ஐ கேன் ஹிட், ஐ கேன் ஆல்சோ பிளே சிங்கிள்ஸ்ங்கிற மாதிரி ஒரு ஃபேபுலஸ் பிளேயர் கொண்டு வர வேண்டி இருக்கு. அவங்க பேட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். போலிங்ல அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு, முன்னாடியே நீஷம் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா இந்த பிச்ல மீடியம் பேஸ் சூப்பரா ஹெல்ப் பண்ணும். அவங்க நீஷம் ரொம்ப லேட் டவுன் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தனா, அதாவது இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு இந்தியா சைட்ல இருந்து நீங்க பார்க்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? முக்கியமா 2 அன்சங் ஹீரோ கௌதம் கம்பீர். ஃபுல் கிரெடிட் அவருக்கு நான் கொடுக்குறேன். முதல்ல ஃபுல் கிரெடிட் கொடுக்குறேன். ஏன்னா அப்படி ஒரு கிரிட்டிசைசேஷன், மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு கோச் அவர் தான் என் லைஃப்லயே. அப்புறம் என்னவோ டீம் அவர் தான் கேப்டனே பண்ற மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சோம். டெஸ்ட்ல அவர் சில தவறுகள் பண்ணாரு, நான் அதை மறுக்கவே இல்லை. சுப்மன் கில்க்கு ஓவர் சப்போர்ட் கொடுத்தது, சில நேரங்களில் கேப்டன்சி சொதப்பினது, ஸ்பின்னர்ஸுக்கு இந்தியா ரெடியா இல்லாததுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை. அது முன்னாடி டிராவிடோட கோச்சிங்லேயே ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கம்மியா கொடுத்தது வேற டாபிக், நான் நிறைய பேசியிருக்கேன். பட் ஸ்டில் அந்த கிரிட்டிசைசேஷன் எல்லாம் மீறி T20க்கு அவர் இருந்த விஷன், அவர் வச்சிருந்த விஷன் வேற மாதிரி. ஒரு டீமுங்கிறது இந்த ஃபார்மேட்ல தான் ஆடணும்னு நம்ம எழுதி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியா மாதிரி டீம் பக்காவா அட்டவணை போட்டு தூக்கிடுவாங்க. தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் 2023 வேர்ல்ட் கப். ஆனா இந்த டீமுக்கு ஃபார்மேட்டே இல்லையா, என்ன நேரத்துல எவனா வந்து அடிப்பான்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபார்மேட்டை கொண்டு வந்தாரு. அதை மெயின்டைனும் பண்ணாரு. அது அதர் ஃபார்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். பட் T20க்கு he was fabulous. 1 சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி, இந்த வெற்றிக்கு இது காரணம்னு நீங்க சொல்வீங்க அப்படின்னா நான் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி சொல்லுவேன். அவர் டே 1ல கேப்டனா அறிவிச்சதுல இருந்தே ஹார்திக் பாண்டியா கொடுக்க வேண்டியது இவருக்கு ஏன் கொடுத்தோன்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு. பட் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் மனுஷன் ஒரு சீரீஸ் தோக்கல, ஒரே ஒரு சீரீஸ். நான் சொல்ற ரெக்கார்டு நீங்க பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால போய் சவுத் ஆப்பிரிக்கா தோக்கச்சோம், ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியாவை தோக்கச்சோம், UAEல ஏசியா கப் ஜெயிச்சோம். அவங்க கப்பை திருடிட்டு போனாங்க, அது வேற மேட்ரு. பட் கப்பை நம்ம ஜெயிச்சோம். சோ எல்லா டோர்னமெண்ட்டும் பைலேட்டரல் முதற்கொண்டு அத்தனையுமே 0 டிஃபீட்டோட வந்திருக்காரு வேர்ல்டு கப்புக்கு. ஓகேங்களா, நான் சொல்றது சீரீஸ் டிஃபீட். சோ அப்படி ஒரு ஃபேபுலஸ் கேப்டன். அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க தெரியுது. நீ ரன்ஸுக்கே போனாலும் தலைவா, உனக்கு நான் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு வருணுக்கு பண்ண பேக்கப்பா இருக்கட்டும், அக்சர் பட்டேல கரெக்டா யூஸ் பண்ணதா இருக்கட்டும், சில நேரத்துல பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா இவங்களெல்லாம் போட விட்டதா இருக்கட்டும், ஸ்பின்னர்ஸோடைய வேல்யூ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் சேர்த்து கொலேட் பண்ணதான் வந்த ரிசல்ட். இன்னொன்னு சொல்றேன், டீம் பர்ஃபார்மன்ஸ், அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு டீம் இருக்குன்னா அது இந்தியா தான். ஏன்னா இந்த வேர்ல்டு கப்ல மேன் ஆஃப் த சீரிஸ் சஞ்சு சாம்சன் வெல் டிசர்வ்டு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லா மேட்ச்லயும் ஒரு ஹீரோ. ஒரு மேட்ச் சூரியகுமார் யாதவ் ஹீரோ, ஒரு மேட்ச் இவர் ஹீரோ இஷான் கிஷன் ஹீரோ, ஒரு மேட்ச் சந்து சாம்சன் ஹீரோ. எல்லா மேட்ச்லயுமே பும்ரா சூப்பரா கலக்கினாரு, அக்சர் பட்டேல் வாஸ் டூயிங் a great work. So everybody contributed. டீமுக்குள்ள ஒரு இடத்துல கூட நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு ஒரே ஒரு கான்ட்ரவர்சி கூட கிடையாது.
பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மெயினா இதுதான். we always play as a team. நடுவுல ஒரு கான்ட்ரவர்சி குல்தீப் யாதவும் இவருக்கும் கொளுத்தி விட பார்த்தாங்க. அன்னைக்கா ஒரு வீடியோ பண்ணி அதை ஒட்டுமே இல்லை நாக்கிட்டார். இன்ஃபேக்ட் டீம்லயே சீனியர். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க மறுக்கா எடிட் பண்ண, ஐ மீன் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் டீடைலா சொல்ல விரும்புறேன். ஒரு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஏசியா கப் விளையாடும் போது குட்டி பசங்க திலக் வர்மா, அதோட குட்டி பையன் அபிஷேக் சர்மா, நீ கையை கொடுத்துருவ அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் பார்த்து முறைச்சாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் அவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, சீனியர் ஜூனியர்னு பார்க்காம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா பழகிறது, பாசிட்டிவா இருக்கிறது. ஹாட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கேப்டன்சி. சோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ஃபார் இந்தியா சக்சஸ். ஓகே சார், வரலாற்று சாதனையை படிச்சிருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி 3வது முறையா இந்த T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி ஜெயிச்ச முதல் உலகக்கோப்பை, தொடர்ந்து 2வது முறையா இந்த T20 உலகக்கோப்பையை ஜெயிச்ச ஒரு அணியாகவும் பார்க்கப்படுது. நிறைய சாதனைகளையும் பண்ணியிருக்காங்க. டீம்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸையும் புது புது பெர்ஃபார்மன்ஸையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இதற்கப்புறம் இந்த டீமை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க கௌதம் கம்பீர் அண்ட் கோ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர்.